சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்மராசிரா நாங்கள்லாம் யார் தெரியுமில்ல, இப்படி சொல்லி 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 சொல்லியே டெத்து வீட்டுக்கு போனால் கூட எங்களை அழுவ விட மாட்டேங்கிறாங்க சார். கேட்டால் சிம்மராசி சிம்மராசிக்கிறானுங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது? அது உங்கள் லோகோ, உங்கள் பிராண்டு, அனுபவிச்சு தான் ஆகணும். ரைட்டா? அப்போது சிம்மராசின்னு சொல்கிறப்ப ஜாலியாக இருக்கா இல்லையா? ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு 5 முக்கிய தேதிகள், மிக முக்கியமான விஷயம். 2/11 கூடிய புத பகவான், 2/11 புத பகவான் என்ன பண்ணுறாரு? இதை போய் மறைஞ்சிடறார். 8ஆம் தேதிக்கு அப்புறம் மறைஞ்சிட்டார். எப்படி நான் மிதுன ராசிக்கு சொன்னனோ, ரிஷபராசிக்கு சொன்னனோ, அதான் அப்போ என்ன ஆகும்னா 2/11 கூடியவர் நீச்சம் என்பதால், 11 என்பது லாபஸ்தானத்துக்கு உடையவன் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் லாபத்தை நீங்கள் பண்ணுங்க. லாபஸ்தானாதிபதி மறைவதா, அப்போ லாபத்தை ஈட்டுவதற்கான வழிகள். வாழ்க்கையில் எப்பெல்லாம் நமக்கு கிரைசிஸ் வருகிறதோ, எப்படி பிஸ்னஸில் எப்பெல்லாம் கிரைசிஸ் வருதோ அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும் நண்பர்களே? அந்த நேரத்திலலாம் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய புச்சாலத்தனத்தை யூஸ் பண்ணி லாபம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது உங்களோட ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். ராசிநாதன் எங்கே போய் உச்சம் பெறுகிறார்? 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 9ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகுனா, 9ஆம் இடம் என்பது திரிகோண பலம், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு அவர் உச்சமாகும் பொழுது என்ன போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த ஊருக்கு போகிறதே தான் தெரியாதே. லட்சிய பயணத்தோடு பயணிங்கள். இந்த லட்சியத்தை நாம் நிறைவேற்றும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் லட்சிய பயணம் உங்களுக்கு நடக்கும். அந்த லட்சியத்தை நீங்கள் தொற்றுவீங்க. நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அதெல்லாம் பண்ணுவீங்க. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முக்கியமான 5 தேதிகள், இந்த 5 நாட்களில் கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு டாபிக். இது என்ன ஒரு புதுசாக இருக்குது? எல்லாரும் ஜென்ரிக்காக சொல்கிறாங்க, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுங்கிறாங்க. டேட்டு வேணும்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு தேதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்போது இந்த தினங்களில் நீங்கள் எதை தொடங்கினா வெற்றி? இந்த தினங்களில் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகுது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்மராசிரா நாங்கள்லாம் யார் தெரியுமில்ல, இப்படி சொல்லி 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 சொல்லியே டெத்து வீட்டுக்கு போனால் கூட எங்களை அழுவ விட மாட்டேங்கிறாங்க சார். கேட்டால் சிம்மராசிக்கிறானுங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது? அது உங்கள் லோகோ, உங்கள் பிராண்டு, அனுபவிச்சு தான் ஆகணும். ரைட்டா? அப்போது சிம்மராசின்னு சொல்கிறப்ப ஜாலியாக இருக்கா இல்லையா? ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு 5 முக்கிய தேதிகள், மிக முக்கியமான விஷயம். 2/11 கூடிய புத பகவான், 2/11 கூடிய புத பகவான் என்ன பண்ணுறாரு? இதை போய் மறைஞ்சிடறார். 8ஆம் தேதிக்கு அப்புறம் மறைஞ்சிட்டார். எப்படி நான் மிதுன ராசிக்கு சொன்னனோ, ரிஷபராசிக்கு சொன்னனோ, அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2/11 கூடியவர் நண்பர்களே, இந்த நேரத்தில் பணத்தை கொண்டு போய் இழந்துருவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஜேப்படி திருடர்கள், பணத்தை பறி கொடுக்கறது, அல்லது நாம் இங்கே தான் என் நகையெல்லாம் இங்கே தான் வச்சுருந்தேன் பேக்கில், அப்படியே களவாண்டு போயிட்டாங்க, இதெல்லாம் நடக்கும். நகை திருட்டு நடக்கும், உங்களுக்கு எல்லா திருட்டும் நடக்கும். நண்பர்களே ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 2/11 கூடிய புத பகவான் அவர் போய் நீச்சமாகிறார். அப்போ என்ன ஆகும்னா, தனம் போயிடுது, பண விஷயம் உங்களை விட்டு போயிடும், தன விஷயம் உங்களை விட்டு போயிடும். அப்போ தனம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஆக்சிஜனே, இங்கே பாருங்கள், மணி அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜன் மாதிரி. ஆக்சிஜன் தான் உலகம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பணம் தான் உலகம் இல்லை, ஆனால் பணம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. 2/11 கூடிய புத பகவான் நீச்சம் என்பதால் படிக்கிற பசங்களாகட்டும், ரன்னிங் மணி ஆகட்டும் கடுமையாக பாதிக்கப்படும். ரன்னிங் மணி நீங்கள் இழந்துகிட்டே இருப்பீங்க. நண்பர்களே, ஒரு இடத்துல செட் ஆகிட்டீங்க, ஒரு பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சு, அந்த பிஸ்னஸ்லேருந்து மாசான ஒரு பணம் வருதுன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது உங்களோட அசட்டு. எதையுமே உண்டாக்குதல் கடினம், உடைத்து போடுவது எளிது. உடைத்து போடுவது சுலபம். உடைச்சு போடுறது எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸியாக உடைச்சு போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, 2/11 கூடியவர் நீச்சம் என்பதால், 11 என்பது லாபஸ்தானத்துக்கு உடையவன் என்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் லாபத்தை நீங்கள் பண்ணுங்க. லாபஸ்தானாதிபதி மறைவதா, அப்போ லாபத்தை ஈட்டுவதற்கான வழிகள். வாழ்க்கையில் எப்பெல்லாம் நமக்கு கிரைசிஸ் வருகிறதோ, எப்படி
பிஸ்னஸில் எப்பெல்லாம் கிரைசிஸ் வருதோ அந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும் நண்பர்களே, அந்த நேரத்திலலாம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய புச்சாலத்தனத்தை யூஸ் பண்ணி லாபம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது உங்களோட சாமர்த்தியம். சில பேர் அதிரடி ஆஃபர் பண்ணுவாங்க, ஒரு கண்ணாடி வாங்கினா 2 கண்ணாடி ஃப்ரீ, எதையாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த கஸ்டமரை தக்க வச்சுப்பாங்க, அந்த நிலைமையை கட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி 11 கோடி லாபாதிபதி வரும்போது இந்த சிம்மராசிக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகட்டும், சிம்மராசிக்கார தொழிலதிபர்கள் ஆகட்டும், எதையாவது பண்ணி பிஸ்னஸை தக்க வைக்கிற வழியை பாருங்கள். பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. மைனஸ் ஆகும்பொழுது, டவுன் ஆகும் பொழுது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகணும். இது முக்கியமான நாள். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். ராசிநாதன் எங்கே போய் உச்சம் பெறுகிறார்? 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 9ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, 9ஆம் இடம் என்பது திரிகோண பலம், 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் உங்களுக்கு அவர் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அடி தூள் பண்ணுறார். அடி தூள். ராசிநாதன் உச்சம். மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படும். இதுவரை எது கனவோ அந்த கனவு உங்களுக்கு கைகூட போகிறது. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அந்த மாதிரி தான் ஒரு கனவு காண்றீங்க, அதை தினம் முயற்சி செய்றீங்க, 14ஆம் தேதி நிஜமாகும். எனக்கு தான் கனவே இல்லையே. கோயம்பேடு போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோம் நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த பஸ்ஸில் ஏற முடியும். எனக்கு எந்த ஊருக்கு போகிறதுனே தெரிலனா நம்ம சிக்காகோ போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த ஊருக்கு போகிறதுனே தான் தெரியாதே. லட்சிய பயணத்தோடு பயணிங்கள். இந்த லட்சியத்தை நாம் நிறைவேற்றும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் லட்சிய பயணம் உங்களுக்கு நடக்கும். அந்த லட்சியத்தை நீங்கள் தொற்றுவீங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அதெல்லாம் பண்ணுவீங்க. அடுத்ததாக 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்சைட் கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். ஆன்சைட். ஒரு கோயிங் டு அந்த அமெரிக்கா போகிறீங்க, ஆப்பிரிக்கா போகிறீங்க, ஹாய் டீச்சர் தெரியுமா, ஆஸ்திரேலியா போயிருக்கியா, திஸ் இஸ் ஆஸ்திரேலியா, அதெல்லாம் பண்ணுவீங்க. ஓவராக பண்ணாதடா டேய் அப்படிங்கிற மாதிரி இந்த தனுஷ் ஒரு படத்தில் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஸோ அப்போது இது நடக்கும். 3-10 கோடிவர். அடுத்து 23ஆம் தேதி நான் 8ஆம் தேதி சொன்னேன், 14ஆம் தேதி சொன்னேன், 20ஆம் தேதி நல்ல நாள்னு சொன்னேன். அடுத்து 23ஆம் தேதி இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், தனம் மறைகிறதுன்னு. அந்த பணம் மறைஞ்சு போன பணம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும். 23ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்தில் புத பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். வந்தவுடனே பணம் மீண்டும் கிடைத்துவிடும். எது தொலைந்ததோ அது கிடைத்துவிடும். எது உங்களுக்கு லாக்கில் மாட்டிகிட்டு இருந்தோ, சார் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட சார் அப்படியே மங்குன்னு கிடைக்கு சார், அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் ஞாபகம் வைத்துக்க வேண்டிய முக்கியமான நாட்கள் என்னென்னா, 8ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் உங்களை விட்டு போக போகுது. 14ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது, லட்சியம் ஜெயிக்க போகுது. 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பண பிரச்சனை சரியாயிடக்கூடிய நாள். 20ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க, சுக்கிரன் ஆட்சிங்கிறதுனால ஆன்சைட்டு ஃபாரின் போக போகிற நாள். இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாதகாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுக்கு திரும்பவும் 10ஆம் இடத்துக்கு வருவார். எப்போ வருவார்னா மே 10 வருவார். அதை நம்ம மே மாதம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த பலன்கள் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். பொதுவாகவே நீங்கள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானை பார்த்து காசினி இருளை நீக்கும் கதிரொளி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயன ரட்சிப்பாய் செங்கதிரவனையை போற்றி பற்றி செவ்வாய் பகவானை சூரிய பகவானை ஒருவிட ஆரம்பிங்க. சூப்பராக இருப்பீங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒரே கியூரியஸாக இருக்குது சார், அடுத்து என்ன நடக்கும்னு தெரிலன்னா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். அதே மாதிரி ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டா அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட்டுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி தினமும் மாலை 5 மணிக்கு இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்கள் நடக்கிறது, அதை கண்டு கழியுங்கள். இந்த விஷ்ணுமாயாவிற்கான யாகத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை, நிம்மதியின்மை என்ன வேணா இருக்கட்டும் சார், அது அத்தனையும் தீர்ந்துவிடும். சுவாமி விஸ்வரூப விஷ்ணுமாயாவாக இங்கு மட்டும்தான் எழுந்தருளுகிறார். உங்களை காண நானும் விஷ்ணுமாயாவும் காத்திருக்கிறோம், வாருங்கள். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.